பர்த்டே அதுவுமா நாளுதுன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். இதயத்துல உங்களோட ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நான் இருக்கேன். சரி, நல்ல ஹாய் செலபிரிட்டிஸ், நான் தான் அவங்க ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு ஆல்ரெடி தமிழ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து லேட்டாக தான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம். வீடியோ எடிட்டிங்கில் தான் நான் பண்ணுறேன். ஐயோ இன்ட்ரோ கொடுக்க வந்துட்டுமே அப்படி சொல்லிட்டு எடுக்கும் போது பார்க்கல, சமைக்கிறது எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. ஆனாலுமே நான் ஃபஸ்ட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் எடுக்கலாம், கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். ஓகே, இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்பா. ஆனால் அப்பா கூட இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ வீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னு காலேருந்து எடுக்காமல் அவரோட சமாதிக்கு போனது, மாலை போட்டது, இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, போயிடலாமா? வாங்க. வாங்கிட்டு வர போகிறாங்க. போயிட்டுருக்கேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸில் போயிருக்காங்க. காலையிலேயே எங்கள் அண்ணன் வந்து மாலைலாம் போட்டு தான் போயிருக்கான் போல். இப்போ வந்து நான் போகிறேன். நான் வந்து மத்தியானமாக போகிறேன். நானும் வந்து என்ன சொல்கிறது, இந்த விலாகில் வந்து தனியாக இருக்கேன். தனியாக வர பழகிக்கணும் இதுக்கப்புறம். ஆனால் இல்லை, என் அக்கா அங்கே இருக்கா நினைக்கிறேன். அது இருக்கா பாருங்க, யாரோ உட்காந்துருப்பாங்க. வந்து நான் எடுத்துகிட்டு வர்றது. அங்கே எங்கள் அக்கா உட்காந்துருக்கா. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்ன வெளியே போகணும், இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குன்னு நினச்சான். நானே அவனை வீட்டில் போய் திட்டலான்னு நினச்சேன். ஒரு மாலையாச்சும் வாங்கி போட்டு வெளில போயிருக்கலாம். பார்த்தா அவன் எனக்கு முன்னாடி அழகாக வந்து ப்ரே பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ வந்து நம்ம போட்டுருவோம். சாக்லேட்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இல்லை இல்லை வருது. ஓகே, இது இங்கே நீ வந்து இன்னொன்று ஒரு
கேண்டில் ஏற்றிட்டு வந்துரு. என்னென்னா நம்ம வந்து மாலை போட்டாச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ வெளியே சிரிக்கிற மைண்டுக்குள்ளே நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆயிடுச்சு வீடியோ. சாரி. என்ன சொல்கிறதுனா லைஃப்பில் வந்து எல்லாம் இருக்கும்போது எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் சொல்கிறேன். இருந்தவங்க இருக்கும்போது வேறு, இப்போ நான் இருக்கிறது வேறு. ஸோ எங்கள் அப்பா எனக்கு ஒரு நல்ல துணையாக காமிச்சு இந்த லைஃப்பை ரன் பண்ண வச்சாருன்னா நல்லாயிருக்கும். நான் வேணுனதே அதுதான். அப்போ எல்லோரும் என் கூட இருந்தாங்க அப்பா மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்னும் பண்ணங்க வீடியோ தான் கட் ஆகுது. வரேன் ஃப்ரண்ட்டில் போங்க நில்லு வரேன். அதான் அப்போ எல்லோரும் கூட இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். அதை தான் நானும் வேணுனேன். இதுக்கப்புறமும் எனக்கு யாருன்னா எனக்கு லைஃப் பார்ட்னர் கொடுக்குறேன்னா அப்பா ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கொடு. என்னை வந்து என்ன சொல்கிறது பாதிலே விட்டு போகிற மாதிரி யாரையும் கொடுக்காது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் உன்னை நான் அம்மா மாதிரி பார்த்துப்பேன், உன்னை நான் அப்பா மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு 1000 பேர் வந்தாலும் அப்பா அப்பா தான், அம்மா அம்மா தான். இது வேணால் நான் எங்கே வேணால் உறுதியாக சொல்லுவேன். இதுக்கப்புறம் வந்து என் லைஃப் இப்படியே இருக்கிறது எனக்கு பிடிச்சி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, நிம்மதியாக தான் இருக்குது. ஆனால் பார்க்குற யாருக்குமே தெரியாது நான் ஏன் பிரிஞ்சேன் என்ன ஏதுன்றது. ஸோ அதை வந்து தப்பாக கன்வே பண்ணி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுவே ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அதெல்லாம் நினச்சி எங்கள் அப்பா இதில் நான் எல்லாமே என் பாரத்தை கொட்டினேன். கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஏன் விட்டு போனேன், வீட்டில் இறக்கி விட்டா போயிடுவியா அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு சொல்யூஷனுக்கு ஏன் போனேன்னா அதுக்கும் நான் வாய்ஸ் ரெக்கார்டு வச்சுருக்கேன். எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். யார் முன்னாடியும் நான் தப்பானவ அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணவும் நான் விரும்பலை. எனக்கும் நிறைய பேர் மோட்டிவ் பண்ணாங்க, இவ்வளோ வச்சுட்டு நீ ஏன் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்க அப்படின்ற மாதிரி. என் அப்பா முன்னாடி எப்போவுமே எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், அழக்கூடாதுடா, எல்லாமே மூவ் ஆன் பண்ணும், அழாத சொல்லிகிட்டே இருப்பார். படிக்கும் போதும் சரி என்னவா இருந்தாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட்லாம் போயிருக்கு. அதுலேயே எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, உட்காந்துடாத, நல்லா படி வந்துடலாம் அப்படின்னு தான் சொல்லி தான் எனக்கு பழக்கப்படுத்தினார். எப்போவுமே அழுவேன். இன்றைக்கி அழக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். வேண்டாம், நம்ம எப்பவுமே போல் ஸ்மூத்தாக சாஃப்டாக கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கி அப்பாவோட பர்த்டே. ஸோ அவர் பர்த்டே அதுவுமா நான் அழுதேன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். எப்போவுமே என் கூட அவர் இருக்கார். வாழ்க்கையில் வந்து நிறைய அடியும் இருக்கும், நிறையா சந்தோஷமும் இருக்கும். எல்லாத்துலேயுமே அவர் ஒரு இதுவாக என் கூட இருந்து இருக்காருன்னு நான் நம்பிட்டு தான் இருக்கேன். இன்னமும் நம்புவேன், இதுக்கப்புறமும் நம்பிட்டு தான் இருப்பேன். அவ்வளோதான், என்ன சொல்ல தெரியல. ஓகே, அவர் அங்கே இருக்கார். நான் நேரில் வந்து ரொம்ப திமிராக இருப்பேன். அவருக்கு ஹாப்பி பர்த்டே அதுவுமா கூட ஹாப்பி பர்த்டேலாம் சொல்ல மாட்டேன். எங்கள் அப்பா சொல்வார் நைட்டுக்கு வந்து, உன் பொண்ணு ஹாப்பி பர்த்டே சொல்லிச்சேன் எனக்கு இன்றைக்கி பர்த்டே அப்படி சொல்வார். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்பா. ஆனால் நீங்கள் என் கூட இல்லை, ஆனால் எப்போவுமே என் கூட தானே இருப்பேன். சாரி, ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஓகே, நம்ம போவோம். ஆட்டோவில் போயிட்டு நான் காட்டேன், ஓகேவா? என்ன மட்டும் இல்லை, அப்பப்போ எல்லாரையும் கவர் பண்ணேன். என் அன்பான குடும்பத்தினருக்கு நீ என் பிறந்த நாள், நான் உன் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் அவளை விட்டுட்டு இங்க போயிட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் எப்போதும் மணியே தாங்க உங்க இதயத்துல உங்களோட ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நான் இருக்கேன். சரி, நான் இல்லைங்க ஒரு நாள் மாவட்டத்துக்கு போகாத. நீ எப்போதும் தைரியமானவளோ அதே தைரியத்துக்கு வாழ்க்கையை வாழணும். நான் எப்போதும் கூடவே இருந்து உனக்கு துணையா இருக்கேன். கண்ணீரை விட உன் சிரிப்பு தான் நான் பார்க்க ஆசைப்படுவேன். அப்பா வந்து போல உங்களோட ஒவ்வொரு அடியையும், ஒவ்வொரு வெற்றியையும், ஒவ்வொரு சிரிப்பையும் நான் இருக்கேன்.
தப்பாக நினச்சி வருத்தப்படாம எல்லாம் வளருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்க. வாழ்க்கை ஒரு அழகிய மயம், அதை பயத்தோட இல்லை சந்தோஷத்தோட வாங்க. சீனிங்க, மகிழ்ச்சியா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்க. இந்த காரணத்துக்காகவும் மனமடைஞ்சு போயிடாங்க. நீதான் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பரிசு. அதுவே என் பிறந்த நாளுக்கான மிக அழகிய பரிசும் கூட. நான் கூடவே இருக்கேன், எப்போதும் உங்க நினைவா இருந்தேன், உங்க நிழலாக இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் இன்றும் எங்க அப்பாவா நான் உங்க கூட இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ வந்து குட்டியாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு தான் பண்ணேன். வீடியோ எடுக்கிற பிளானே கிடையாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணவோ கடைசி நிமிஷத்தில் எடுத்ததுனால தான். அப்பா சமாதி போயிட்டு வரணுன்னு எடுத்தது. வீட்டில் சாப்பாடு செஞ்சது எதுவுமே எடுக்கலை. இதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்க மாட்டேன். வீடியோ கண்டிப்பாக ரெகுலராக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அவரோட பர்த்டே, அதுவுமா அந்த கஷ்டத்தை நம்ம வெளியே காட்டாமல் எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருந்துட்டோம். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். ஸோ வந்து யார் சொல்கிறது காதில் வாங்கிக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு பிடிச்சவங்க ஒரு 10 பேராக இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் இல்லை, நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் என்ன மாதிரி வ்ளாக்ஸ் வீடியோஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீட்டில் வந்து என் அண்ணெல்லாம் ஒரு மாதிரி இதுவாயிட்டான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போல். எனக்கும் ரொம்ப பிடிச்சது. நான் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அந்த வீடியோவை பார்த்தேன். ஃபோட்டோஸ் மட்டும் கேட்டாங்க, அனுப்பி விட்டேன். ஆனால் அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த அக்கா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாமா? பாய், லவ் யூ.